வணக்கம் நண்பா. பவுல்ட் இந்த பேரை கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது புதிய இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா இயர்பட்ஸ்லேயுமே ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ப்ரோபாட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வடிவமைத்திருக்காங்க. இதை தாண்டி இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நம்ம பட்ஜெட் ரேட்டில் இருக்குது. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகான்னு சொல்கிறாங்க. அரை மணி நேரம் தண்ணிக்குள்ளாடி முக்கி நம்ம பார்த்துக்கலாம். பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது ஒரு ரெட் கலர் குட்டி பேக் ஒன்று தந்திருக்காங்க. இது அப்புறமா லாஸ்ட்டில் பிரிச்சுக்கலாம். இதை மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் டாக் தந்திருக்காங்க. அதாவது பழைய காலத்து ரேடியோ பெட்டி மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த சார்ஜிங் டாக்கை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த சார்ஜிங் டாக்கை தவிர அசரிஸ் பாக்ஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதையும் பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிச்சிங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த முதல்ல நம்ம தனியாக எடுத்து வச்ச குட்டி பேக்கை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அந்த பேக்கை பிரிக்கும்போது ஒரு வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. இது ஜென்யூனாக இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தந்திருக்காங்க. வாரண்டி ப்ளஸ் அதுக்கப்புறம் யூசர் மாடல் தந்திருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே டீட்டெயிலாக, அதாவது பேப்பர் ஒர்க்ஸில் எல்லாமே தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு சார்ஜிங் டாக்கை காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது கைக்குள்ளாடி அடங்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது பேக்கெட்டில் போட்டாலும் பெரிய அளவுக்கு வெளியே தெரியாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லெவலை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார்ஜிங் பண்ணக்கூடிய டைமில். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் சொல்கிறாங்க. 24 மணி நேரம் பேக்கப் கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ டைம் உங்களுக்கு கொடுக்குறதா கம்பெனி தரப்புலேருந்து பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இயர்பட்ஸை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது எவ்வளோ சிறுசாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறுசாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டச் கண்ட்ரோல் தான், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். அதாவது இப்போ பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் ட்ராக் மூவ் பண்ணுறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அந்த டச் பட்டன் தான். நீங்கள் டேப்பில் தான் வித்தியாசம் உங்களுக்கு வரும். அதாவது ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு டேப், பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேப், திரும்பவும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு டேப், அப்புறம் ப்ரீவியஸ் ட்ராக் மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த டேப்பில் தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ பேரிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிஎன்சி சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மைக்கோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அதாவது இது வரைக்கும் செக் பண்ணதில் நிறைய இயர்பட்ஸ் நான் செக் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன் பவுல்ட்டோடது. அதோட மைக்கும் இதோட மைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் ரொம்ப கிளியராக கேட்குது. நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் மட்டும் இன்னும் ஏராளமான வசதிகள் நிறையவே இருக்குது. அதாவது 2 இயர்பட்டும் உங்களுக்கு மாஸ்டர் ஆக்ட் ஆகும். சில பிராண்ட்ஸை பொறுத்த மட்டும் எந்த பட்டில் உங்களுக்கு அதிகம் சார்ஜ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு மாஸ்டர் ஆக்ட் ஆகும். இது அந்த மாதிரி பார்சியாலிட்டி பார்க்கல, ரெண்டுமே உங்களுக்கு மாஸ்டர் தான் ஆக்ட் ஆகுது. அப்புறம் வேக்கப் பேர் இருக்குது. அதாவது சார்ஜிங் டாக்கில் இருந்து இயர்பட்டை எடுத்ததுமே உங்கள் ஃபோன் கூட பேர் ஆயிரும், டிலே எதுவும் இருக்காது. அப்புறம் கூகுள் வாய்ஸ் கமாண்ட் சப்போர்ட் இருக்குது. பக்காவாக உங்களுக்கு வந்து வேலை செய்யுது. ஏன்னா உங்களுக்கு மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்புறமாட்டு உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஆட்டோ பேரிங் இருக்குது. பேட்டரி உங்களுக்கு அதிகமாக சேவ் ஆகும். 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் ரிசல்ட் பாஸ் ஆனால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இயர்பட்ஸை வாங்காதுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அலர்ட்டாக கொடுத்துக்கோங்க. இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது இயர்பட்டோட பேக்கப் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5.5 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் தரவை செக் பண்ணி பார்த்ததில் 3 மணி நேரம் 40 நிமிடம் பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கும்போது 21% பேலன்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இயர்பட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோட் இருக்குது. அதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டிலே எதுவும் இருக்காது. அதே மாதிரி பாட்டு கேட்குறதுக்கெல்லாம் பேஸை வந்து உங்களால் ப்ரோ லெவலுக்கு உணர முடியுது. தாறுமாறாக இருக்குது. அதுக்குள்ளாடி ஒரு என்ன சொல்கிறது 5.1 ஹோம் தியேட்டர் இருக்கிற ஒரு ஃபீல் பிரம்மாண்டமாக இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது பாட்டு. மைக்கோட குவாலிட்டியும் சொல்லவே வேண்டாம், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வாட்டர் டெஸ்டிங் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். தண்ணிக்குள்ளாடி முக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இனி டெஸ்டிங் பார்த்துக்கலாம். இனி வாட்டர் டெஸ்டிங் பண்ணிடலாம் நண்பா. டைமை பார்த்து வச்சுக்கோங்க.
சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே சர்க்குலேட் பண்ணிக்கோங்க. இது நான் என்ன பண்ணுறேன்னா 30 நிமிடம் இதுக்குள்ளாடி போட போகிறேன். இயர்பட்டை எடுத்துட்டேன், போடுறேன் பாருங்கள். போட்டாச்சு. இருக்கட்டும், ஒரு 30 நிமிடம் இருக்கட்டும். பாஸ் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தான ஒரு பொருள் தான். பொறுமையாக பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். என்ன நடக்குங்கிறத பார்த்துப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டைமை பார்த்துப்போம். பாருங்கள், ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இனி தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறேன் பாருங்கள். போடுறேன், கையை எடுத்துட்டேன். இனி இது ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு எல்இடி பிளிங்க் ஆகுது ப்ளூ கலரில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. எல்இடி பிளிங்க் ஆகிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியலைன்னா நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளாடின்னு ஒரு பட் இருக்குது. அதை பாருங்கள், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். அதை பேரிங் மோடில் இருக்குது. அதையும் எடுத்து காமிக்கிறேன். எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியும். உங்களுக்கு கிளியராக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எங்கள் ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு நண்பா. நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். எந்த வித குறைபாடுகளும் இல்லை. கிட்டத்தட்ட பவுல்ட்டோட ப்ராடக்ட் நம்ம நிறைய தண்ணிக்குள்ளாடி முக்கி நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பிராண்ட், சீப் ரேட்டில் தராங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 அந்த ரேட்டுக்குள்ளாடி தான் வரும். இதே பட்ஜெட்டில் வேறு ஒரு பிராண்டு, இப்போ சோனிக்கெல்லாம் போனீங்கன்னா சோனி, ஜேபிஎல், இதை தாண்டி இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்டும் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 மேலே வரும். இந்த அளவுக்கு குவாலிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் இவங்க ரொம்ப சீப்பாக தான் தராங்க. நமக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது. அதனால டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நான் இதுக்கு கொடுக்குறேன். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதோட பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன். சவுண்ட் பார் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வரல. வந்ததுமே அடுத்த அங்கே பட்ஜெட் சவுண்ட் பாரோட வீடியோ போடுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நம்ம கீப் சப்போர்ட்டிங்.